ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இந்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் இந்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை நீங்க புரிஞ்சுக்கணும்னா 2 ரூல் இருக்கு, கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல். அதை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டினை ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ வாங்க டாபிக் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ். கிர்ச்சாஃபோட 2 ரூல் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரூல வந்து கரண்ட் ஆர் ஜங்ஷன் ரூல்னு சொல்லுவாங்க. செகண்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ஆர் லூப் ரூல் சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க, கரண்ட் ஆர் ஜங்ஷன். ஜங்ஷன் ஒண்ணும் இல்ல, நிறைய டெர்மினல் இருக்கு, நிறைய கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன்லாம் ஒரு இடத்துல மீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஜங்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஜங்ஷன்ல இருக்கீங்க, உங்களை பார்த்து எந்தெந்த கரண்ட்லாம் வருதோ அது பாசிட்டிவ், உங்களை இருந்து வெளியே போற கரண்ட் எல்லாம் நெகட்டிவ். சோ நீங்க நிக்கிறீங்க, உங்களை பார்த்து எந்த கரண்ட்லாம் வருது, I1 வருதா பாசிட்டிவ், I3 வருதா பாசிட்டிவ், ஆனா I2 வெளியே போதா அப்ப அது நெகட்டிவ். செகண்ட் ரூல் பாருங்க, வோல்டேஜ் ஆர் லூப் ரூல் சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா இங்க லூப்னு சொல்றேன்னா அதோட பாத்த சொல்றாங்க. இப்ப நீங்க ஏல இருந்து பிக்கு போறீங்க, உங்க கூட கரண்ட்டும் சேம் டைரக்ஷன்ல வருதா, ஏல இருந்து பிக்கு வருதா, அப்படி வந்தா அது பாசிட்டிவ். ஒருவேளை நீங்க பில இருந்து ஏக்கு வரீங்க, ஆனா கரண்ட் எப்படி போகுது, ஏல இருந்து பி தானே போகுது, ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனா, அப்ப அது மைனஸ். ஸ்டூடெண்ட்ஸ், டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எதுக்கு யூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா நோன் ரெசிஸ்டன்ட் வேல்யூ வச்சு அன்னோன் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறோம். இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ல டோட்டலா 4 ரெசிஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல 3ஓட ரெசிஸ்டன்ட் வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும், 4th ஒன் தெரியாது. அப்ப இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணி 4th ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெரிவேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம்ல ஆல்ரெடி சொன்னதா 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, சோ அதை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கலாம். நீங்க டயக்ராம் டிரா பண்ணும்போது 3 மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவுட்டர் டயக்ராம் போட்டுருங்க. செகண்ட் அதோட மினிமம் காம்பனன்ட்ஸை மென்ஷன் பண்ணிருங்க. தேர்டு முக்கியமான பார்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்க. சோ அதே மாதிரி நம்ம டிரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஸ்ட்ரக்சர் 4 ரெசிஸ்டன்ஸை டிரா பண்ணிக்கலாம். நாலு ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிட்டோம். சோ இந்த 2 எட்ஜையும் பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதோட சென்டர் பாயிண்ட்ல கேல்வாமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கேல்வாமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கரண்ட் இருக்கான்னு டிடெக்ட் பண்றதுக்காக. இப்போ வந்து இந்த எல்லா ஜங்ஷனுக்கும் நம்ம நேம் கொடுத்துடலாம், ஏ பி சி டி. நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துடலாம், பி கியூ ஆர் எஸ். பவர் சப்ளை நேம் கொடுத்தாச்சு. இப்போ இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னோமா, அதை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏ ஜங்ஷன்ல I1, இங்க I2, இந்த பி ஜங்ஷன்ல I3, இந்த டி ஜங்ஷன்ல I4. இந்த சர்க்யூட் ஃப்ளோ கரண்ட் பாஸ் ஆகுதா, அப்ப சி ல இருந்து ஏக்கும் கரண்ட் பாஸ் ஆகும். அப்ப இங்க I, இங்கேயும் I. சோ இவ்வளவுதான். இந்த டயக்ராம் நீங்க கரெக்டா போட்டாலே பாதி ஆன்சர் முடிஞ்சிடும். நீங்க மிஸ் பண்ணக்கூடியது ஒண்ணு கேல்வாமீட்டருக்கும் கரண்ட் பாஸ் ஆகும். சோ அதை மறக்காம நீங்க போட்டுடலாம், IG. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டெரிவேஷன் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்னதான், இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து பார்த்தா 2 ரூல்ல இருக்கு. ஒன்று கரண்ட் ரூல், இன்னொன்று வோல்டேஜ் ரூல். இந்த 2 ரூலையும் நம்ம யூஸ் பண்ணி டெரிவேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் கரண்ட் ரூல் யூஸ் பண்ண போறேன். கரண்ட் ரூலுக்கு இன்னொரு பேர் ஜங்ஷன் ரூலா. ஸோ இங்க நமக்கு ஏ பி சி டி 4 ஜங்ஷன் இருக்கு. ஆனா நான் எடுத்துக்க போறது பி அண்ட் டி. ஏன் எடுக்கணும், இந்த 2 ஜங்ஷன் நடுவில் கேல்வாமீட்டர் கனெக்ட் இருக்கா, அப்ப இந்த 2 ஜங்ஷன்லயும் நான் கிர்ச்சாஃப் ரூல் அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்க போறது ஜங்ஷன் பி. ஜங்ஷன் ரூல் என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல நீங்க நிற்கும் போது அந்த பாயிண்ட்டுக்கு நேரா உள்ள வர மாதிரி வந்தா பாசிட்டிவ், வெளியே போனா நெகட்டிவா. இந்த பி ல எந்தெந்த கரண்ட்லாம் உள்ள வருது, எந்தெந்த கரண்ட்லாம் வெளியே போகுது பாருங்க. இங்க பி ல நிக்கிறீங்க, I1 உள்ள வருது, அப்ப பாசிட்டிவ் I1. அதே மாதிரி பி ல இருந்து I3 வெளியே போகுது, IG வெளியே போதா, அப்ப ரெண்டுமே மைனஸ். அப்ப I1 மைனஸ் IG மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜங்ஷன் டி எடுத்துக்கோங்க. சோ ஜங்ஷன் நின்னுட்டீங்கன்னா I2 உள்ள வருது, IG உள்ள வருது, அப்ப ரெண்டுமே என்னது பாசிட்டிவா. அப்ப I2 பிளஸ் IG, I4 வெளியே போதா, அப்ப மைனஸ் மைனஸ் I4 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் 2. இப்ப கரண்ட் ரூல் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ரூல் வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூலா. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துக்க போறோம். இப்ப நமக்கு மொத்தமா ஒரு லூப் இருக்கு, ஏ பி சி டி ஏ, ஒரு டோட்டல் லூப் இருக்கு. இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ பி டி ஏ இந்த லூப் கண்டுபிடிக்க போறேன். நெக்ஸ்ட் ஏ பி சி டி ஏ இந்த லூப் கண்டுபிடிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க, லூப் ஏ பி டி ஏ. சோ இந்த லூப்புக்கான இது பார்க்க போறோம்.
ஸோ லூப் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க மூவ் ஆகும்போது கரண்ட்டும் உங்க டைரக்ஷன்லேயே வந்தா பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன் போனா நெகட்டிவ். இப்போ ஏலேருந்து பிக்கு போறீங்க, அப்போ கரண்ட் உங்க கூடயே வருதா பாசிட்டிவ். எப்படி எழுதிக்கலாம்? I1 இன்னும் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? P இருக்கா? I1 P. நெக்ஸ்ட் B ல இருந்து D க்கு வரீங்க, அப்ப கூடயே உங்க கூட கரண்ட் வந்தா பாசிட்டிவ் IG பிளஸ் IG. இங்க என்ன கனெக்ட் பண்ணிருக்கோம்? கேலண்டர் கனெக்ட் பண்ணிருக்குமா? கேபிட்டல் G. இப்ப D ல இருந்து எங்க போறீங்க? A போறீங்க. A போகும்போது உங்க கூட வருதா ஆப்போசிட்டா வருதா? ஆப்போசிட்டா வருதா? அப்ப மைனஸ் I2R equal to 0. So equation 3. Half loop முடிச்சிட்டோமா? இப்போ full loop பார்க்கலாம். A B C D A A B C D A. ஏழுன்னு திருப்பி ஆரம்பிங்க. ஏழுல இருந்து B போனா I1 P சேம் டைரக்ஷன் பாசிட்டிவ். B ல இருந்து C க்கு வரீங்க, சேம் டைரக்ஷன் I3 Q. C ல இருந்து D க்கு வரீங்க, சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப என்ன வரும்? மைனஸ் I4S. நெக்ஸ்ட் D ல இருந்து A க்கு வரீங்க, அதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன் தான், மைனஸ் I2R ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவேஷன் 4. இந்த 4 ஈக்குவேஷன் கரெக்டாக நீங்க கண்டுபிடிச்சாலே டெரிவேஷன் பாதி முடிஞ்சிருச்சு. நம்ம 4 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 4 ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பியும் டிக்கும் நடுவில் கேலண்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ரெண்டுக்கு நடுவில் கனெக்ட் ஆகும் போது இந்த ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல், ரெண்டுமே சேம் லெவல்ல இருக்கா? அப்ப நீங்க கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 - 1 0 ஆயிருமா? அப்ப இங்க கரண்ட் பாஸ் ஆக என்ன ஆகும்? 0 ஆயிருமா? அப்ப IG ஈக்குவல் டு 0. இங்க கரண்ட் வேல்யூ எவ்வளோ? 0. அதே இந்த 4 ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் IG ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ இது 0 ஆயிடுச்சுன்னா ஆகும் I1 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. அப்ப இந்த மைனஸ் I3 இந்த பக்கம் வந்து என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிருமா? ஸோ ஆன்சர் I1 ஈக்குவல் டு I3. ஈக்குவேஷன் 5. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. I2 IG 0 ஆயிடுச்சா? ரிமைனிங் என்ன இருக்கும்? மைனஸ் I4 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் I4 இந்த பக்கம் வந்து பிளஸ் ஆயிருமா? அப்ப என்ன வரும்? I2 ஈக்குவல் டு I4. ஈக்குவேஷன் 6. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. I1 P இங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆயிரும்? மொத்த டேர்ம் 0 ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்கு? மைனஸ் I2R ஈக்குவல் டு 0. ஸோ அந்த மைனஸ் I2R இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஆயிருமா? அப்ப I1 P ஈக்குவல் டு I2R. ஈக்குவேஷன் 7. இப்ப ஃபோர்த் ஈக்குவேஷன்ல நமக்கு ஐஜியே இல்ல, அப்ப நம்மளால டைரக்டா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 7th ஈக்குவேஷன் எடுத்து போய் 4th ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம். 7 in 4. அப்ப I1P equal to I2R. அப்ப இங்க I2R க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? I1P சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. I1P plus I3Q minus I4S minus இதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்றோம்? I1P equal to 0. இங்க பிளஸ் I1P இங்க மைனஸ் I1P ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? I3Q மைனஸ் I4S. அப்ப இது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மைனஸ் இந்த பக்கம் போனா பிளஸ் ஆயிருமா? அப்ப ஈக்குவேஷன் நமக்கு எப்படி ஃபைனலா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா I3Q இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ், அப்ப I4S. சோ இதுதான் ஈக்குவேஷன் 8. இப்ப இந்த 8th ஈக்குவேஷனையும் 7th ஈக்குவேஷன் நம்ம டிவைட் பண்ண போறோம். சோ 7th ஈக்குவேஷன் டிவைடட் பை 8th ஈக்குவேஷன் அப்படி எழுதுங்க. I1P equal I2R. இப்போ அப்படி டிவைட் பண்ணுங்க. டிவைட் லெஃப்ட் சைடு டிவிஷன், ரைட் சைடு டிவிஷன். இப்போ நம்மளால இதை டைரக்டா கேன்சல் பண்ண முடியாது. அதனால ஈக்குவேஷன் 5யும் 6 இதுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 5ல I1 equal to I3 இருக்கா? அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க. ஈக்குவேஷன் 6ல I2 equal to I4 இருக்கா? அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. I1 க்கு பதிலா I3P divided I3Q equal இங்க I2 க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணலாம் I4 or கீழையும் I4S. இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? I3 கேன்சல், I4 கேன்சல். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? P by Q equal to R by S. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மகிட்ட 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதில் ஒன்று தான் நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு P யோட வேல்யூ தெரியாது, மிச்சம் 3ஓட வேல்யூ தெரியும்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா P equal to இந்த Q இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க R by S into Q.
அப்போ இந்த 3 ரெசிஸ்டன் இந்த பக்கம் நான் ரைட் சைடை சப்மிட் பண்ணேன்னா எனக்கு P யோட வேல்யூ ஈஸியாக கிடைச்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெரிவேஷன் நீங்கள் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ரொம்ப மேஜரான மிஸ்டேக். இந்த 4 ஈக்குவேஷன் எழுதும்போது எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாங்க. அதுதான் ப்ளஸ் மைனஸ் சின்னதாக மாறினாலும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வரவே வராது. இந்த 4 ஈக்குவேஷன் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த கிர்ச்சாஃப் ரூல் நல்லா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா இந்த IG = 0 நீங்கள் போடாமே டேரெக்டாக ஸ்டெப்ஸ் போயிடுவீங்க. இதுக்கு மார்க் இருக்கு. IG = 0 கண்டிப்பாக நீங்கள் எழுதிருங்க. மூணாவது மிஸ்டேக் ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. PQRS ஏபிசியில் PQRS அதே மெத்தட் தான். PQRS ஒரு வேவ் மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ இந்த 3 மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெரிவேஷன் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே.